Hi students, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8th standard science unit 5 movements in animals டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் skeleton ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். axial skeleton, appendicular skeleton. axial skeleton பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது appendicular skeleton. இது என்ன appendicular skeleton அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இட் கண்டெய்ன்ஸ் த போன்ஸ் இந்த appendages of body, இந்த இணையுறுப்புகள்னு சொல்லுவோம், as well as the structure that connect appendages to the axial skeleton. அப்போது இது இந்த axial skeleton கூட இணைக்கிற ஒரு skeleton ஆர் போன்ஸாக நம்ம பாடியில் இருக்குது. அப்போ axial skeleton ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிப் கேஜ் இருக்குன்னா அது ரிப் கேஜ் கூட இந்த ஷோல்டர் கேர்டல், பெக்டோரல் கேர்டல், வெர்டிபிரல் காலத்தில் போயிட்டு இந்த பெல்விக் கேர்டல் இதெல்லாம் இணையிறது. அப்போது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் வித் ஜாயிண்ட் ஆக்சியல் ஸ்கெலிட்டன், ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கூடயும் ஜாயிண்ட் ஆகுது. ஸ்பெசிஃபிக்கலி த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் கம்ப்ரைசஸ் ஷோல்டர் கேர்டல். அப்போ ஷோல்டர் கேர்டல்னால் என்னென்ன இருக்கும், எது இதெல்லாம் ஜாயின் ஆகுது, என்னென்னலாம் அங்கே சேர்ற இடம், ஆர்ம், ரிஸ்ட், ஹேண்ட் போன்ஸ், இது எல்லாமே ஷோல்டர் கேர்டல்னு சொல்கிறோம். பெல்விக் கேர்டல் நம்ம இடுப்பு பகுதிகளில் லெக்கு, ஆங்கிள், ஃபுட் போன்ஸ், இடுப்பு பகுதி, கால் பகுதி, கணுக்கால் பகுதி, அதுதான் நம்ம பெல்விக் கேர்டல்னு சொல்லுவோம். இதெல்லாமே சேர்ற இடம். ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன்ஸ். ஃபஸ்ட்டு ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்ட் பை எ காலர் போன், எ ஃப்ரண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேட் அட் த பேக். இதை நம்ம இன்னொரு வார்த்தையில் கூட சொல்லலாம், காலர் போன். இட் ஃபார்ம்டு பை காலர் போன். இந்த தோள்பட்டை எலும்புன்றது முன்பக்கத்தில் காலர் அந்த போனாலையும் பின்பக்கத்தில் ஷோல்டர் பிளேடாலையும் சேர்ந்தது தான் இந்த பெக்டோரல் போன். த காலர் போன் இஸ் சப்போர்ட்டட் பை த பிரஸ்ட் போன் அட் ஒன் எண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேட் அட் அதர் எண்ட். அப்போது காலர் போன்னு சொல்கிறோம், நம்ம காலர் இருக்கிற இடத்துல இருக்க ஒரு போன், லாங்கான போன் ஒன்று இருக்கும், அது எது கூட ஜாயின் ஆகுதுன்னா பிரஸ்ட் போன் கூட போய் ஜாயின் ஆகுது. அண்ட் ஷோல்டர் பிளேட் அட் அதர் எண்ட், பின்னாடி இருக்கிற இந்த ஷோல்டர் பின்னாடியும் போயிட்டு ஜாயின் ஆகுது. த ஷோல்டர் போன் என்க்ளோஸ் சாக்கெட் லைக் கேவிட்டி இன் டு த ஃபிக்ஸ் பால் ஆஃப் த அப்பர் ஆர்ம். இப்போ இந்த ஷோல்டர் போன் என்க்ளோசஸ் எ சாக்கெட், ஒரு குழி போன்ற ஒரு அமைப்பை உள்ளடக்கியது தான் இந்த ஷோல்டர் போன். திஸ் ஃபார்ம்ஸ் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அப்போது நம்முடைய ஆர்ம்ஸ் சேர்ற இடம், அங்கே இருக்கிற அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் பால் அண்ட் சாக்கெட். நம்ம ஜாயிண்ட்ஸில் படிச்சிருக்கிறோம். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு சொல்லுவாங்கள்ல தமிழில் பந்து கிண்ண மூட்டு, இதுக்கு பேர் ball and socket. This girdle also called pectoral girdle. இதை தான் நம்ம pectoral girdle நம்ம சொல்கிறோம். அடுத்து pelvic bones. Pelvic bones also called pelvic girdles, made up of strong bones to the balance entire weight of the body. நம்ம பாடியில் ஃபுல் வெயிட்டையும் தாங்கிறது எதுனா இந்த பெல்விக் போன். த பெல்விக் girdle ஃபார்ம்ட் 5 fused vertebrae at the back. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 5 போன்ஸ் ஒன்றிணைஞ்சு ஒரு ஃபியூஸ்ட் ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கு. அண்ட் ஃபார்ம்ஸ் எ கேவிட்டி இன் சென்டர் வைல் ரீச்சிங் த ஃப்ரண்ட் பார்ட். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா பெல்விக் girdleன்றது 5 வெர்டிபிரல் காலம் இணைஞ்சு ஒன்று உருவாக்கியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய மேல் பகுதியில் ஒரு குழி போன்ற ஒரு அமைப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். த தை போன்ஸ் ஆர் அட்டாச்ட் டு த எய்தர் சைட் ஆஃப் girdle வித் த பால் அண்ட் சாக்கெட். நம்ம எப்படி அப்பர் ஆர்மில் பார்த்தோமோ, பெக்டோரல் girdleல் பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரு அமைப்பு, பால் அண்ட் சாக்கெட் அமைப்பு தான் இங்கேயும் இருக்குது. தை போன்ஸ் ஜாயின் ஆகிற அந்த பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். Arm bone is upper arm or upper limb made up of humerus, radius, ulna. பாருங்க, நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, அதுக்கப்புறம் கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ்,
phalanges. இப்போது எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள், கையில் இருக்கிற இந்த எலும்புகளை phalanges விரல் எலும்புகள்லாம் சொல்கிறோம். மெட்டாகார்பல்ஸ்ன்றது உள்ளங்கையில் இருக்கிற அந்த எலும்புகள், கார்பல்ஸ்ன்றது மணிக்கட்டு, இந்த வாட்செல்லாம் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த எலும்புகளை தான் கார்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆல் தீஸ் போன்ஸ் ஆர் ஜாயின் ஹிஞ்ச் ஜாயின். அப்போ ஹிஞ்ச் ஜாயிண்ட் விச் அலோ த லிம்ப் டு மூவ் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அப்போ ஹிஞ்ச் ஜாயிண்ட் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன்லி ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் இது மூவ் ஆக முடியும், மேலேயும் கீழேயும், அவ்வளோதான். ஹியூமரஸ் மேக் அப் அப்பர் ஆர்ம். ஹியூமரஸ்ன்றது அப்பர் ஆர்மில் இருக்குன்றது அப்பர் ஆர்ம்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர் ஆர்ம் இஸ் மேட் அப் ஆஃப் டூ டைப்ஸ் ஆஃப் போன்ஸ், ரேடியஸ் அண்ட் அல்னா. ரிஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பல்ஸ். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கார்பல்ஸ்ன்றது இந்த ரிஸ்ட் அந்த பகுதியில் இருக்குது. பாம் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டாகார்பல்ஸ் அண்ட் ஃபிங்கர் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபெலாஞ்சஸ். ஃபிங்கர்ஸில் இருக்கிற அந்த போன்ஸை நம்ம ஃபெலாஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். லெக் போன் லோயர் லிம்பில் இருக்குது. ஃபிமர், டிபியா, ஃபிபுலா, டார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ் அண்ட் ஃபெலாஞ்சஸ். நம்ம எப்படி ஆர்மில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஆல் தி போன்ஸ் ஆர் ஹிஞ்ச் ஜாயின்ட்ஸ் ஒன்லி ஒன் டைரக்ஷன்றதை நம்ம இங்கே மறுபடியும் பார்க்குறோம். நீ நம்ம முட்டி இருக்குது பார்த்தீங்களா, கால் முட்டி இஸ் கவர்ட் பை கேப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு பெட்டல்லா ஆர் நீ கேப். நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், பெட்டல்லா ஆர் நீ கேப் முட்டியில். ஃபீமர் மேக்கப் தை போன்ஸ். ஃபீமர்ன்றது தை போன்ஸ். டிபியா அண்ட் ஃபிபுலா நம்மளுடைய லெக்கில் உருவாயிருக்கு. ஆங்கிள் இஸ் மேட் அப் ஆஃப் டார்சல்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுட், பாதம், மெட்டாடார்சல்ஸ் ஆனது. டோஸ் முன்னங்கால்கள் பார்த்தீங்கன்னா ஃபெலாஞ்சஸால் ஆனது தான் இந்த கால் விரல்கள்.